அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டிதான் என தேமுதிகவிற்கு அதிமுக ஒதுக்க உள்ள மாநிலங்களவை எம்பி சீட் குறித்து பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார். மேலும் கூட்டணி குறித்து ஜனவரியில்தான் அறிவிப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அமைச்சர்களும் அன்றைக்கே அதை ஒத்துக்கொண்டு கடிதம் வாயிலாகவே கையெழுத்து போட்டு தான் கொடுத்தாங்க. அதைத்தான் நாங்கள் அறிவிக்க வேண்டியது அவர்கள் கடமை அப்படின்றதுல நான் உறுதியாக இருந்தேன். அதை தான் இன்றைக்கி அவங்க கடமையை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். 2025 26 ராஜ்யசபா சீட் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டி தான் அரசியல். எனவே 2026 தேர்தலை ஒட்டி தான் ராஜ்யசபா சீட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் என்பதே தேர்தலுக்கானது தான். எனவே அவர்களுடைய கடமையை அதிமுக அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் தேர்தலை ஒட்டி எங்கள் கடமையை நாங்கள் ஆற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி இது நாங்கள் அன்றைக்கி 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே அனைத்து பேருமே பேசின விஷயம் இதுதான். எழுதி தரப்பட்டதும் உண்மைதான். ஆனால் அதில் வருஷம் நோட் பண்ணல. அப்போ நாங்கள் கேட்டோம் வருடம் எழுதி தரணும்னு. அப்போ அண்ணன் சொன்னார், அது வருடம் நோட் பண்ணி தர்றது வழக்கம் இல்லைம்மா, உறுதியாக உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொன்னார். அது 26ன்றதை இப்போது அறிவிச்சிருக்காங்க. அதனால் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமுமே இங்கு நடக்கின்ற அனைத்து நகர்வுகளையுமே தேர்தலை ஒட்டிய அரசியல் நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். அதனால் தேமுதிகவுமே 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி எல்லாமே நாங்கள் அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்.